குரூப் 4 தேர்வு முடிவு குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு டிஎன்பிசியிடமிருந்து வெளியிடப்பட்டுள்ளது. 18 லட்சம் பேர் எழுதிய குரூப் 4 தேர்வு முடிவானது மார்ச் மாதத்தில் வெளியிடப்படும் என்பதை டிஎன்பிசியிலிருந்து அபிஷியலா அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருக்காங்க. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வு வாரியம் ஒருங்கிணைந்த குடிமை பணிகள் குரூப் 4 பணியிடத்திற்கான கிராம அலுவலர்கள் 274 பணியிடமும், இளநிலை உதவியாளர்கள் 3593 பணியிடமும், உதவியாளர் 88, வரிதண்டலர் 50 காலி பணியிடமும், தட்டச்சர் 208, குறுக்கெழுத்து தட்டச்சர் 1024 என மொத்தம் 7138 காலி பணியிடங்களுக்கான தேர்வு நடைபெற்றது. மற்றும் இளநிலை உதவியாளர் 64 இடம், தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் இளநிலை உதவியாளர் 43, தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய வரிதண்டலர் 49, 7 குறுக்கெழுத்து தட்டச்சர் பணியிடம் 163 உட்பட மொத்தமாக 7301 காலி பணியிடங்கள் நிரப்புவதற்கான அறிவிப்பானது வெளியிடப்பட்டு இதற்கு எழுத்து தேர்வானது ஜூலை மாதம் 24ஆம் தேதி நடைபெற்றது. இந்த தேர்வு முடிவுகள் நீண்ட மாதமாக வெளியிடப்படவில்லை. எப்போது வெளியாகும் என்று தேர்வர்கள் காத்திருந்தனர். அவர்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கும் வகையில் எழுத்து தேர்வு முடிவானது டிஎன்பிசியிலிருந்து அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. டிஎன்பிசி கட்டுப்பாட்டு அலுவலகர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பானது, தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வு வாரியம் பல்வேறு துறைகளில் காலியாக உள்ள இடங்களை நிரப்புவதற்கு பொருட்டு ஆண்டுதோறும் பல்வேறு விதமான தேர்வுகள் நடத்தி வருகின்றன. இந்த நிலையில் குரூப் 4 பதவிக்கான எழுத்து தேர்வானது 24/7/2020 அன்று நடைபெற்றது. இந்த தேர்வில் சுமார் 22,02,942 பேர் பங்கு பெற்றனர். அதில் 18 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் தேர்வை எழுதினர். இந்திய அளவில் ஒப்பிடும்போது அனைத்து தேர்வாளிகளிலும் அந்த தேர்வுகளில் மிக அதிகமான தேர்வர்கள் எழுதிய தேர்வாக இந்த தேர்வானது பார்க்கப்படுகிறது என்பதையும் குறிப்பிட்டிருந்தார். அதே சமயம் தேர்வு வாரியத்தில் எந்த தவறுகளுக்கும் இடம் அளிக்காத வகையில் தேர்வு வாரியத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள 2 பகுதிகளை கொண்ட ஒருங்கிணைந்த விடைத்தாள் விடைத்தாள்களின் இரு பகுதிகளும் தனித்தனியே இருமுறை ஸ்கேன் செய்யப்படும். அதன் பின்னர் விண்ணப்பதாரர்கள் விடைத்தாள்கள் இன்றி துல்லியமாக கணினியில் சரிபார்க்கப்படும். இவற்றை நேரடியாகவே அதிகாரிகள் சரிபார்த்து உறுதிப்படுத்தப்படுகின்றன. இப்படி செய்வதன் காரணமாக சில கால அவகாசமானது தேவைப்படுகிறது. விடைத்தாள்களில் தேர்வு வாரியத்தின் அறிவுரைகளை மீறி தேர்வர்கள் செயல்படும் ஏறக்குறைய 16 விதமான பிழைகளை பார்க்க வேண்டியுள்ளதாக இருக்கிறது என்பதையும் குறிப்பிட்டிருக்காங்க. கடந்த 2014 முதல் 19ஆம் தேதி வரையிலான காலகட்டத்தில் சுமார் 10 முதல் 17 லட்சம் தேர்வர்கள் பங்கேற்ற நிலையில் 22ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்வில் ஏறத்தாழ 18 லட்சம் பேர் பங்கேற்றுள்ளனர். அது மட்டுமல்லாது இந்த முறை இருமுறை சரிபார்க்கும் முறையானது அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதால் இது காலதாமதமாகிறது என்பதை குறிப்பிட்டிருக்காங்க. இந்த பணிகள் அனைத்தும் நிறைவடைந்த பின் தேர்வு முடிவானது வெளியிடப்படும். அதன்படி மொத்தமாக ஸ்கேன் செய்யப்பட வேண்டிய ஓஎம்ஆர்கள் விடைத்தாள்களின் எண்ணிக்கையை பொறுத்த வரைக்கும் 36 லட்சத்திற்கு கூடுதலாக செல்கிறது. இதன் காரணமாக மும்மடங்கு வேலை கூடுதலாக உள்ளது. இந்த காரணங்களினாலே இது காலதாமதமானது ஏற்பட்டுள்ளது என்பதை தெரிவிச்சிருக்காங்க. மேலும் பல்வேறு பணித்துறைகள் மற்றும் பல துறைகளில் உள்ள தேர்வுகளை தொடர்ந்து நடத்தி தேர்வு முடிவானது வெளியிடப்பட்டு வருகிறது என்பதையும் தேர்வர்களின் நலன் கருத்தில் கொண்டு இடையராது இந்த பணிகள் நடைபெற்று வருகின்றன. இத்தேர்வில் அனைத்து முக்கியமான பணிகளும் கவனத்துடன் முடிக்கப்பட்டுள்ளது. எந்தவிதமான தவறுகளுக்கும் இடம் கொடுக்காமல் இந்த முடிவானது மார்ச் மாதத்தில் வெளியிடப்படும் என்பதை தெரிவிச்சிருக்காங்க. இந்த தேர்வுகள் குறித்து ஆதாரமற்ற அடிப்படை இல்லாத தகவல்களை தேர்வர்கள் பொருட்படுத்திக் கொள்ள வேண்டாம் என்பதை டிஎன்பிசியிலிருந்து அதிகாரப்பூர்வமாகவும் அபிஷியலாகவும் தெரிவிச்சிருக்காங்க.